ஒரு டாக் கூட வேணாம், ஒரு மனுஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கொரோனா வந்து அந்த ஒரு மனுஷனுக்கு அஃபெக்ட் ஆகும்போது அதை கிளியரே பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷனுங்களே கொன்னாங்க. நாயை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொரோனாக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா உயிரை கொல்றது எவ்வளவு தப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு உயிரை கொல்ற அப்படி ஒரு ஒரு கீயை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அதை மிஸ்பிஹேவ் பண்றீங்க. ஒரு ஒரு டாக் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் ஹோல் டாக்ஸ்க்கு இன்ஃபெக்ட் ஆகலாம் கிடையாது. நீங்க வந்து கம்யூனிட்டி டாக்ஸை வந்து தனி தனி இது பண்ணலாம். அதை அவங்க பண்ணாம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ்குள்ள இறங்கியிருக்காங்க. சொல்ல போனா கேரளாவும் தமிழ்நாடு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து நீங்க பெங்களூரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெங்களூர்ல அனிமல்ஸ்க்காதையும் டாக்ஸ்க்காதையும் எவ்வளவு செய்யறாங்க. அதை இன்ஸ்பயரா வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து பெங்களூர் பெருசு, தமிழ்நாடு சிறுசு, கேரளா சிறுசுலாம் நான் சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு கரெக்டா இருந்துக்கிறாங்க டாக்ஸ்க்கு. அது ஒரு உயிர், கரெக்டா அதுக்கு ஃபுட் ஃபீட் பண்றதுல இருந்து அவங்களே சொல்றாங்களே, நீங்க ஃபீட் பண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து எல்லாருமே ஃபீட் பண்ணிருக்காங்க அவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு. அப்படியே போட்டோஸ் எல்லாம் பறக்குது. சொல்ல போனா வந்து ஒரு ஸ்கீமை நம்ம எடுத்துட்டு வரோம்னா அதை நம்ம கரெக்டா பாதுகாக்கணும். அது சொல்ல போனா ஸ்கீம் எடுத்துட்டு வரதே நம்ம பாதுகாக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் தான். ஒரு உயிரை கஷ்டப்படுறதுக்கோ கொல்றதுக்கோ கிடையாது. அதே மாதிரி இன்கேஸ் வந்து கோர்ட்ல ஏதாச்சும் சொல்றாங்கன்னா அதை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. சும்மா என்னமா நீ நாய்க்கு சோறு வச்சுக்கிட்டே இருக்க, அதான் சொல்லிட்டாங்கல்ல கோர்ட்ல இருந்து உனக்கு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு நீ வந்து சாப்பாடு விக்கிற அப்படின்னு கொஸ்டின் வந்து எந்த ஒரு டாக் ஹேட்டர்ஸும் சொல்லாதீங்க, சரிங்களா? சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே முழுசா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. மறக்காம